Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now. மல்லி 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 மல்லி. என்னங்க ஆச்சு? பில்டிங் விழுந்துருச்சுன்னு போனீங்களே, ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க. நான் பண்ணாலும் நீங்க அட்டென்ட் பண்ணல. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? பில்டிங்லாம் ஒன்னும் கொலாப்ஸ் ஆகல மல்லி. என்ன சொல்றீங்க? குணசேகரன் அப்படிதானே சொன்னாரு? இவ்ளோ நடந்துச்சு நாங்க போனதுக்கு அப்புறம். என்னங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அட கடவுளே. எல்லாம் அந்த கதிரேசனும் நிஷாவும் பண்ண வேலை. குணசேகர மிரட்டி எனக்கு ஃபோன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை கட்டி போட்டிருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டாங்க. அவரு சேஃபா வீட்டுக்கு போயிட்டாராம். அப்புறம் கடைசில தான் போலீஸ் வந்தாங்க. மல்லி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஏன் பதட்டப்படுற? இதெல்லாம் தொழில்ல சகஜம்தான். இனிமே அவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது. எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதான். அதான் கடைசியா மிரட்டி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. இனிமே வரலாம் மாட்டாங்க. இல்லங்க, நீங்க போறப்பவே என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அதான் நானும் வரட்டுமான்னு கேட்டேன். நீங்க போன் எடுக்கலன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. உண்மையிலே எனக்கு நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கு. எனக்கு அது சரியா தெரியல. ஒரு பக்கம் ரஞ்சிதாவை நான் கட்டிக்கலன்னு பிரச்சனை, இன்னொரு பக்கம் கதிரேசனுக்கு நான் வெண்பாவை கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை. இதுக்கு நடுவுல நான் உன்னையும் இழுத்து வச்சிருக்கேன். என்னால உனக்கு நிறைய கஷ்டம் உண்டாயிடுச்சு. முதல்ல நான் அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சீக்கிரமே நான் சரி பண்ணி கொடுக்குறேன், சரியா? இப்ப இந்த பிரச்சனையில இருந்து வெளியிலயும் போக முடியாம, இங்கே இருந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, ரெண்டுங்கட்டா நிலைமையில நீ சிக்கி தவிக்கிறதுக்கு நான் தானே காரணம். இல்லங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இங்க வர்றப்போ உங்களுக்காக வரலையே. என் பொண்ணுக்காக தான் வந்த நீ. இல்லங்க, ஓப்பனா சொல்லணும்னா என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வந்தேன். என்னோட பாதுகாப்பை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன பெரியம்மா இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. பெரிய சம்பளம், எங்க குடும்ப கஷ்டமும் தீரும். அதுக்கு தான் இதுக்கெல்லாம் சம்மதிச்சேன். ஆனா இப்போ இப்போ உங்களுக்காக இங்க இருக்கணும்னு தோணுது. ஆனா அது உங்ககிட்ட சொல்ல முடியாம நிக்கிறேன். பக்கத்துல இவ்ளோ நெருக்கமா இருந்தோம், மனசுல உள்ளத சொல்ல முடியலையேங்க. சரி, இப்ப என்ன மல்லி? உனக்கு அக்ரிமெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நம்பிக்கை கொடுத்ததுனா கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியல. ஐ அம் ரியலி சாரி. அப்படி சொல்லக்கூடாதுல. சரி, எஸ் ஓ ஆர் ஆர் ஒய். விடுங்க, நடக்கிறது உங்க பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நம்ம பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். நான் உங்க கூட கடைசி வரைக்கும் நிப்பேங்க. நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். நீங்க தைரியமா இருங்க. நான் உனக்கு தைரியம் சொல்லணும், ஆனா பாத்தியா, நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கவே இல்ல பாத்தியா. டெய்லி ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனை வந்துருதுல. ஏங்க, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? கேளு மல்லி. இல்ல, வெண்பாவோட அம்மா போட்டோ எங்கேயுமே இல்லையே, அதான் ஏன்னு. சாரிங்க, நான் வந்து இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட என் கண்ணுல எங்கேயுமே அந்த போட்டோ படல. அதான் கேக்குறேன். நீங்க கண்டிப்பா பதில் சொல்லணும்னு இல்ல, நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். அவங்க இறந்துட்டாங்கன்னு அவங்க அப்பா பிரச்சனை பண்ணாருல்ல? இறந்துட்டான்னு சொல்லலையே, கொன்னுட்டேன்னு தானே சொன்னாரு. நான் கொன்றுப்பேன் நீ நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நான் நினைப்பேனா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க வெளிய முரடா இருப்பீங்க, உள்ள நீங்க தங்கம் மாதிரி. அப்படி நீங்க செய்வீங்கன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவருக்கு வெண்பா வேணும், அதான் அவரோட ஒரே பிரச்சனை. அதுக்காக அவர் என்னை எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்துவாரு. சித்திக்காரி கொடுமை பண்ணுவான்னு அவர் பயப்படுறாரு. ஆனா ஒண்ணுங்க, நீங்களே வெண்பாவை அங்க கொடுத்துடலான்னு சொன்னா கூட நான் சத்தியமா கொடுக்கவே மாட்டேன். அவன் நம்ம கிட்ட தாங்க இருக்கணும். இல்ல இல்ல, உங்ககிட்ட உங்ககிட்ட. நீ உன்னை கவனிச்சியா மல்லி? என்னங்க? உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தனோ அத பத்தி யோசிக்கவே முடியல பாத்தியா. நீயும் அந்த வேலையை சரியா செய்யல. உன்னை அக்யூஸ் பண்றேன்லாம் நினைக்க வேணாம். உண்மைதாங்க, சில நேரத்துல பாசம் நம்மள தோக்கடிச்சிடும்ல. நான் உன்னையோ வெண்பாவையோ குறை சொல்லல. என்ன
நீ எதுக்காக இங்க வந்தியோ அதோட பெர்ஸ்பெக்டிவே மாறி போச்சு. அக்கா கிட்டயும் சித்தி கிட்டயும் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நம்ப வைக்கிறதுலே போராடி நாள்லாம் போயிடுச்சு. நாளையோட அதுவும் முடிஞ்சிரும். இனிமே நீ உன் வேலையை பார்க்கலாம். ஆ, கண்டிப்பா செய்றேங்க. டக்குன்னு செய்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா வெண்பா மேல வச்சிருக்கிற பாசமும் உங்க மேல வச்சிருக்கிற காதலும் நான் வந்த வேலையை செய்ய விடாம என்ன தடுக்குது. நான் செய்யவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நாம மனசுக்குள்ள பேசுறது அடுத்தவங்களுக்கு கேட்டுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் உங்களை விட்டுட்டு போக விரும்பல விஜய். உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? உங்க சட்டையில பட்டன் அது சண்டையில எங்கேயாவது விழுந்திருக்கும். என்கிட்ட கொடுங்க, நான் தச்சு தரேன். சரி. ஏய். ஆசை மழை வீசும் பொழுது கூற்ற கொடை விரித்தால் தவறு யாரும் இல்லை நீயும் நானும் ஆடலாம். காதல் ஒரு மூன்றே எழுத்து காமம் கூட மூன்றே எழுத்து ஆழத்தின் ஆழம் என்ன பார்க்கலாம். மகரந்த சேர்த்து நானடா மலருக்கு சாரி. உதடுகள் வாசலாகுதே உள்ளே நுழைந்திடு. இந்தா தச்சு கொடு. தீ ஒன்று பிடித்து அதில் பாய் ஒன்று விரித்து வா பட்டம் பெறலாம் அந்த காதலை படித்து. நீ அருகில் வரும் நேரம் இருதயம் எனும் கடிகாரம் வேக வேகமாக துடிக்கிறது. என் தேகம் எங்கும் வேர்வை வழிகிறது. மழையருந்தும் மலர்கள் போல் எழிலில் அருந்திடவா சத்தமின்றி. ஏய், உனக்கு ஷர்ட் நல்லா இருக்கு மல்லி. வேலை பாக்குறப்போ ஷர்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா தான் ரொம்ப வசதியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றப்போ உனக்கு சேர்த்து 2 ஷர்ட் வாங்கி தரேன். இது வெண்பாவோட gift, ஓகே? இசா 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 ஹெல்ப் 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 சாப்பாடு நல்லா இருந்ததுல்ல? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் யாராவது இருக்கீங்களா? இசா யாராவது வாங்கடா. வாங்க. மூச்சு விட முடியல, யாராவது வாங்க. சார் சார் என்னாச்சு? அண்ணே என்ன நெஞ்சு வலியா இருக்குமோ? தெரியலடா. சார் என்னாச்சு? சுகரா? என் பொண்ணு சரி பொண்ணு சரி ஓகே சார். பொண்ணு. முதல்ல இதை நீங்க குடிங்க. குடிங்க இந்தாங்க. சார். குடிங்க சார். பொண்ணு இந்தாங்க குடிங்க. என்னண்ணே சுகர் இருக்குங்கிறாரு, நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க, ஆளு போய் சேர்ந்துட்டு போறாருண்ணே. டேய் சும்மாரா, வாய்க்கு வந்தது பேசுற. சார் நீங்க குடிங்க சார், ஒண்ணாவாத. குடிங்க சார் குடிங்க. அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு? இசா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அப்பா. எல்லாம் சரியாயிடுவாரு. அப்பா நீங்க ஓகே தானே? வெளியில வாங்க வாங்க. பார்த்து மெதுவா.
அப்ப என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு திடீர்னு படபடன்னு மூச்சு விட முடியல, என்னால் பேசவே முடியலம்மா, கையெல்லாம் நடுங்கிருச்சு. இந்த தம்பி தான் வந்து இதை எதையோ கொடுத்து சரி பண்ணிட்டாருமா. ரொம்ப நன்றி தம்பி. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் ஜூஸ் தான் சார். லோ சுகர் ஆயிருக்கும். எங்க அப்பா கூட இப்படிதான் சார், அடிக்கடி லோ சுகர் ஆயிடும். ஆ, இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து தான் அவரை ஒவ்வொரு தடவையும் காப்பாத்துவோம். ஆ? நீங்க வேற ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்களா, அதான் உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் லோ சுகர் அப்படின்னு. அதான் ஜூஸ் கொடுத்தேன். என்னத்தான் உடம்ப பார்த்து என்ன தம்பி செய்யறது? அது இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகட்டும். என்ன தம்பி வாழ்க்கை அது? எதுக்கு போராடுறோம்னு ஒண்ணுமே தெரியல. நான் ஒரு உசுரை இழந்துட்டு நிக்கிறேன் தம்பி. எனக்கு நியாயம் கிடைக்கல. ஒவ்வொரு நொடியா சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு தான் தோணுது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? பாப்பாவை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுது, இப்பவே இப்படி பேசுறீங்க? பேரம் பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டாமா? பார்த்தாச்சு தம்பி, மூத்த பொண்ணை கட்டி கொடுத்து படாத பாடலாம் பட்டாச்சு. கடைசியில என் பொண்ணையும் பறி கொடுத்துட்டு இப்படி நிக்கிறேன். என் பேத்தியை பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறான் தம்பி. சாரி சார், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம். அதை விடுங்க தம்பி, நான் என்னமோ என்னோட கதையே புலம்பிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி, சின்ன அன்பளிப்பை அதை வச்சிங்க. ஐயோ சார் சார், என்ன சார் நீங்க? முதல்ல பணத்தை உள்ள வைங்க சார். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே சார், இதுக்கு போய் பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்த. அப்படிலாம் இல்லை தம்பி, நியாயப்படி உங்களை கூட்டிட்டு போய் விருந்தே வைக்கணும். ஏன்னா என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதெல்லாம் செய்யற சூழ்நிலையில் இப்போ என் மனநிலை இல்லை தம்பி. மறுக்காம இதை வாங்கிங்க. ஐயோ சார் பரவாயில்ல சார், ஆண்டவன் என்ன பணம் வாங்குற நிலைமையில வைக்கல, பணம் கொடுக்கற நிலைமையில தான் வச்சிருக்கான். ஊர்ல தோட்டத்துல 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறேன் சார். அப்படியே தம்பி, அப்ப பெரிய பண்ணையார்னு சொல்லுங்க. அப்படிலாம் பெரிய பணையாரெல்லாம் இல்ல சார், ஏதோ ஓரளவுக்கு தொழில் போயிட்டு இருக்கு. சார் வாங்கல, ஜூஸ் இல்ல டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசலாம். இல்ல பாப்பா, இப்பதான் சாப்பிட்டு வரும். தம்பி, சென்னைக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் அது ஒரு பெரிய கதை சார். ஊர்ல நிறைய பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தேன். ஆ, தோட்டம் துறவு எல்லாம் நிறைய இருக்கு. இந்த அங்கன்வாடியில வேலை பார்க்க வந்த பொண்ணு இல்லாதும் பொல்லாதுமா என் மேல அவதூறு சொல்லி கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டா சார். ஸ்கூல் எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு. நல்லதுக்கு எங்க தம்பி காலம் இருக்கு. அந்த பொண்ணு சென்னையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சார். அதான் அவளை தேடி பார்த்து நியாயத்தை நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன் சார். பொண்ணா? யாருன்னு சொல்லுங்க தம்பி, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறேன். அவ பேரு மல்லின்னு. சின்ன பொண்ணு தான் சார், ஆனா விவகாரம் பிடிச்சவன். என்ன பேர் சொன்னீங்க? மல்லிமா. முழு பேரு மல்லிகா. மல்லின்னு தான் ஊர்ல கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு போட்டோ ஏதாச்சும் இருக்கா சார் உங்க கையில? ஆ இருக்குமா, இது புறா. இவதான். இவளா? என்னது, இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இப்ப என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இவதான் தம்பி காரணம். Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chica papa, chica manga, chica papa.